8 வயசு சின்ன பொண்ணு இப்படி ஒரு மோசமான விபத்துலயா சிக்கணும்? கண்ணிமைக்கும் நொடியில் அடுத்தடுத்து மோதிய வாகனங்கள். இத்தனை அவசரமா ஆட்டோவை முந்தணும்னு என்ன அவசியம்? கேரள மாநிலம் கஞ்சனபுழா நோக்கி போயிட்டு இருந்த ஒரு காரு தான் இப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்தி இருக்கு. சாலையில ஒரு ஆட்டோ ரிக்ஷா முன்னாடி போயிட்டு இருக்கு. அதை முந்தி செல்றதுக்காக ஒரு கார் ஓவர்டேக் பண்ணி லெஃப்ட் சைடா வளைஞ்சு போகுது. அதே நேரத்துல எதிரில ஒரு கார் வர அந்த கார்ல ஓவர்டேக் பண்ணி நினைச்ச இந்த கார் மோதி கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ ரிக்ஷா மேலேயும் மோதுது. ஆட்டோ ரிக்ஷா கவிழ்ந்து விழுந்த அடுத்த நொடி வலது பக்கமா திரும்பிய அந்த கார் சைட்ல வந்துட்டு இருந்த ஒரு இருசக்கர வாகனத்தையும் மோதுது. இருசக்கர வாகனத்துல வந்துட்டு இருந்த ஒரு பெண்ணும் 8 வயசு சின்ன குழந்தையும் விபத்துல சிக்கி காற்றில் தூக்கி வீசப்படக்கூடிய காட்சி பலரையுமே பதைபதைப்புக்குள்ளாகி இருக்கு. இவ்வளவு வேகமா ஓவர்டேக் பண்ணி என்ன சாதிக்க போறாங்க அப்படின்னு யோசிக்க தோணுது. இந்த விபத்துல காயமடைந்தவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சிகிச்சை கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. கண்ணுமைக்கும் நொடியில ஒரு கார் ஓவர்டேக் பண்ணதுனால இத்தனை வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி நடந்த விபத்து பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. செய்தி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.